இன்று ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பட்டம் தேடி விதைப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல் ஆடி மாதத்தில் விதைகளை விதைத்து அதன் மூலம் நாம் மகசூலை பெறுவோம். குறிப்பாக விவசாயிகள் இந்த ஆடி மாதத்தில் தான் நாற்றுகளை பதியம் செய்வார்கள். அதிலும் ஆடி 18 என்று சொல்லக்கூடிய இன்று ஆடி பெருக்கு நாளாக கொண்டாடி வருகிறோம். அந்த நாளில் விதைகளை விதைத்து அதன் மூலம் விவசாயம் செய்து பெருவாரியான மக்களுக்கு இந்த விவசாயிகள் மூலமாக உணவுகளை வழங்கி வருகிறார்கள். அதே போன்று தன்னலமற்ற பணியை செய்யக்கூடிய நமது பசுமை தேடல் இயற்கை குழுவானது ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கில் பனை விதைகளை இந்த மண்ணில் பதித்து வருகிறோம். ஏன் நாம் பனை விதைகளை பதிக்க வேண்டும் என்றால், பனை விதைகளை ஒரே ஒரு முறை இந்த பூமியில் மண்ணை தோண்டி புதைத்து விட்டோமானால் அதன் பிறகு அதற்கு பராமரிப்போ பாதுகாப்போ ஏதும் தேவையில்லை. அந்த இடத்தில் அது கண்டிப்பாக மரக்கன்றாக பூமியை பிளந்து மண்ணில் வெளியே வரும். அடுத்த 5 முதல் 8 ஆண்டுகளில் அது பலனை வழங்க ஆரம்பித்துவிடும். ஒரு பனையில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருளின் மூலம் ஒரு குடும்பத்திற்கு தேவையான முழு உணவுப் பொருள்களையும் அந்த நேரத்தில் அது வழங்கும். இதனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், மரம் கன்று நட நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் பனை விதையை விதைத்து அதனை ஈடு செய்யலாம். ஆமாம், பனை விதையை நடுவதற்கு ஆண்டிற்கு ஒவ்வொருவரும் 1 மணி நேரம் செலவு செய்தால் போதும். சுமார் 100 பனை விதைகளை அந்த 1 மணி நேரத்தில் ஒரு மனிதன் மண்ணில் பதிக்கலாம். அதன் மூலம் அவர் 100 மரங்களை நட்டதற்கு ஈடு ஆகும். ஆகவே விரைவில் அனைவரும் விரைந்து யோசிக்காமல் ஒவ்வொருவரும் குறைந்தது 100 பனை விதைகளாவது இந்த ஆடி மாதத்தில் விதைத்து பயன்பெறுங்கள். ஏன் இதை நாம் செய்ய வேண்டும் என்றால், இந்த பூமியில் பெருவாரியான இயற்கை மாசுபாடுகளை ஏற்படுத்துவது இந்த மனித இனம்தான். அதனை ஈடு செய்வது மனிதனுடைய ஒரு தலையாய கடமையாகும். ஆகவே பனை விதைப்போம், வினை தீர்ப்போம், வாருங்கள்.